1890 அதாவது 135 வருடங்களுக்கு முன்னம் இலங்கையில தேயிலை தோட்ட சாம்ராஜ்யத்தை உருவாக்கினவர் தான் இந்த தோமஸ் லிப்டன். லிப்டன் தனது ஓய்வு நேரங்கள்ல தனது தோட்டங்களை இங்க இருந்தான் பார்வையிடுவார். இன்றைக்கு மத்திய மலைநாடுல அது ஒரு பிரபல்யமான சுற்றுலா தளம். கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 2000 மீட்டர் உயரத்துல இருக்குது இந்த வியூ பாயிண்ட். சீரான காலநிலை உள்ள நேரம் நீங்க இந்த வியூ பாயிண்ட்ல இருந்து இலங்கையின் 7 மாவட்டங்களை தெளிவாக பார்க்கலாம். நீங்க இங்க வாரதா இருந்தா காலையில ஒரு 10-11 மணிக்கு முன்னமே வந்துருங்க. அதுக்கு பிறகு புகமூட்டமா இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். காலையிலேயே அந்த வியூ பாயிண்ட்ல இருந்து பார்த்தபடி அந்த இதமான குளிர்ல அந்த கால தேநீரை குடிக்கிற அந்த அனுபவத்தை நீங்க வாழ்க்கையில ஒரு முறையாவது பெற வேண்டும். என்ன விலை போகுது ஒரு கிலோ முள்ளங்கி? 120 ரூபா. 120 ரூபாயா? எங்க நீ கொண்டு போறீங்க? லிப்டன் சிட்டிக்கு போக ஆரம்பிக்கிற என்ட்ரன்ஸ்லயே இருக்குது இந்த தம்பேத்தனை டீ ஃபேக்டரி. இதுக்கும் லிப்டனால கட்டப்பட்டதுதான். தேயிலை கண்டு நடப்படுவதிலிருந்து அது உங்களோட கோப்பையில தேநீரா வரும் வரைக்கும் என்னென்ன செயற்பாடுகள் மேற்கொள்ளப்படுகிறதுன்றத 500 ரூபாய் நுழைவு டிக்கெட்டோட அந்த மாதிரி விளங்கப்படுத்துகிறார்கள். ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் வீடியோ போட்டோ எடுக்கலாம். தொழிற்சாலையில உள்ளுக்குள்ள பல இடங்கள்ல இதுக்கு அனுமதி இல்ல. தேயிலை பற்றி பல தெரியாத விஷயங்களை நான் அன்றைக்கு தெரிஞ்சோடன் அதுல முக்கியமான ஒன்று, இங்கு உற்பத்தி செய்யப்படும் தேயிலையை நீங்களும் ஏலத்துல வாங்கலாம். அதை வாங்கி நீங்களும் உங்களுக்கான ஒரு பிராண்டை உருவாக்கி கொள்ளலாம். அடுத்த முறை மலைநாட்டுக்கு சுற்றுலா போய்க்க இந்த இடத்தை நீங்க கண்டிப்பா தவற விட்டுறாதீங்க. இன்னும் ஒரு வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி.